குட் மார்னிங் ஆல் சிவில் சர்வீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ ரொம்ப க்ரூஷியலான பீரியட்ல இருக்கோம். இன்னும் ஒரு 20 டேஸ் மட்டும்தான் இருக்கு உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ரிவைஸ் வாட் எவர் யூ ஸ்டடி டில் நவ். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் கூட நிறுத்திட்டு ரிவைஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ தட் வாஸ் மை ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம், அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. படிக்கணும்னு பார்த்தா படிச்சுட்டே தான் இருக்கணும், அது முடியவே முடியாது, எண்டே கிடையாது. பட் ஆனால் நம்ம படிச்சுட்டு மறந்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஐ அட்வைஸ் யூ அண்ட் ஐ சஜஸ்ட் யூ டு allocate more time for your revision work. சரியா? என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம், அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நினைப்போம், ஆனால் அது வந்து பேப்பரில் கொண்டு வர முடியாது. சரியா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. போன ஒரு மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன படிச்சோமோ அதை அப்படியே வந்து கேள்வியை வந்து கேட்டுற போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாடல் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரிலிம்ஸ்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாஸ்டா படிச்சுட்டு போகலாம், வேற ஏதாவது ஒரு ஏரியால இருந்து கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு ஏரியா தெரியாமையே இருந்தால் நம்மள ஆன்சர் பண்ண முடியாது. இங்கே அப்படி இருக்காது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல அப்படி இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம படிச்ச விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும். அதை வந்து நம்ம எங்க அப்ளை பண்றோம், எப்படி அப்ளை பண்றோம், எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், எப்படி அதை வந்து அந்த விஷயத்தோட பொருத்துறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சரியா? ஸோ முக்கியமானது துணிச்சல் தான். இந்த துணிச்சலோட வந்து மெயின்ஸ் எழுதிட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்குங்கிற நம்பிக்கை வந்து ஏற்படணும். ரெண்டாவது, அந்த படிச்சதை வந்து கரெக்டா வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்குள்ள இருக்கணும். அந்த கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, எத்திக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த மெயின்ஸ் போற பிள்ளைங்களுக்கு. சரியா? அதை வந்து கவனமா வந்து பார்த்துக்குங்க, தைரியமா எழுதுங்க. யூல் பி இன் லிஸ்ட். சரியா? ஏன்னா 1:15 எடுப்பான். தாராளமா வந்து 10 பேர்ல ஒருத்தர் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ சாதாரணமா இது அப்ளை பண்ணிட்டு சாதாரணமா எழுதிட்டு வரணும். சரியா? ஆனா ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஆப்ஷனல் பேப்பரா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஜிஎஸ் பேப்பரா இருக்கட்டும், ரிவைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான நேரத்தை ஒதுக்கிட்டு ரிலவெண்டா எங்கெங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸை போட முடியும் மெயின்ஸ்ல நம்மளோட பேப்பர்ல அப்படிங்கிறதையும் கவனமா வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நேரத்துல ஒரு ஃபைனலான ஒரு இதுக்கு வச்சிருப்பீங்க. புதுசா எதையும் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்காது பேப்பர்ல. சரிங்களா? 2 விஷயம் இருக்கு. இப்போ யூபிஎஸ்சியில ஒரு பேப்பர் பார்த்த உடனே சம்டைம்ஸ் நமக்கு வந்து அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து எதுக்கு இதை கேட்டிருக்கான், எதுக்கு இந்த பேட்டர்னை மாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மாத்தி தான் ஆகணும் நம்மளுடைய ஸ்டைல. சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி, பேப்பருக்கு ஏற்ற மாதிரி. இல்ல ரெகுலரா இருக்குன்னா நீங்க என்ன பேட்டர்ன்ல இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதையே பண்ணுங்க. ஸோ புதுசா போய் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு பண்ண வேணாம். சரியா? ஸோ அதை வந்து கவனமா வந்து மனசுல வச்சுக்கங்க. ஓகே. ப்ரிலிம்ஸ் போற பசங்க, ப்ரிலிம்ஸ்க்கான நேரம் இது. இது வரைக்கும் வந்து மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வரல, அதை நான் ஒதுக்கிட்டேன், கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி கிட்டத்தட்ட வேற ஏதாவது எக்ஸாமுக்கு படித்தேன், பேங்கிங் படித்தேன், டிஎன்பிசி படித்தேன், அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நீங்க சீரியஸா இப்படிலேருந்தே வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா வந்து படிங்க. பாடங்கள் எல்லாம் ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப குரூஷியலான டைம் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஆல்சோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா ஒரு 6 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து கரெக்டா படிச்சா வந்து அடுத்த முறை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் போது நம்ம ஒரி பண்ணாம இருக்கலாம். சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் போடுங்க, ஐஎஃப்ஓஎஸ் போட்டு எழுதணும்னா நம்ம நல்ல கட் ஆஃப் கூட வந்து கிளியர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்ல ஜஸ்ட் கிளியர் பண்றது வேற, நல்ல கட் ஆஃப்ல கிளியர் பண்றது வேற. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. மெயின்ஸ்ல உங்களுக்கு எதுவும் தனியா மார்க் வரப்போறது இல்லை அதனால. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடென்ட் கண்டிப்பா எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா டே ஒன்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க மெயின்ஸ்க்கு. சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்ச மறுநாள்ல இருந்து நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனக்கு இது நடந்திருக்கு. 2015 அட்டம்ப்ட்ல வந்து நல்ல மார்க், ஐஎஃப்ஓஎஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அப்போ வந்து நான் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனா வந்து சம் டைம்ல வந்து 2013 எல்லாம் ஒரு எட்ஜ்ல இருந்தது, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் அது ப்ரிப்பரேஷன் வந்து தள்ளி போடுவேன். என் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை பற்றி நான் ஒரி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தயார் பண்ணுறதுக்கான நேரம் இது. ஐஎஃப்எஸ் ஓஎஸை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. மேபி இங்கே அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஃபாரஸ்ட்ரி காலேஜ் அதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கு. இல்லைனாலும் இங்கே நல்ல ஒரு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. ஸோ அதனால தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே, தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐஎஃப்ஓஎஸ்ல ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஸ்டெப்பே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது. ஸோ அதில் வந்து இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கும் அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் எனி கேட்டகரி. ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகிற மாதிரி தயாராகணும் அப்படின்னா இப்போலேருந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க.
சரியா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் நடத்துகிற பாடம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்னன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா அது பாலிட்டிலேருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்துது இல்லை. எக்கனாமியும் அதுதான், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அதே தான். சரிங்களா? இன்டர்னல் செக்யூரிட்டி, ஃபாரின் பாலிசி, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணா வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிலிம்ஸ்ல இல்லாத சப்ஜெக்டா இருக்கும். மற்றபடி ஹிஸ்ட்ரியோ ஜியோகிராஃபியோ எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகிற சப்ஜெக்ட் தான். அதனால அது வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ ஐசி இந்த இது ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உங்க அஜெண்டால ஒரு விஷயமா வந்து வச்சுக்கங்க. படிக்கிற ஒரு பிளான்ல வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கும் ஒரு டைம் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கங்க. தெரிஞ்ச பாடம் தான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாத விஷயங்கள் புதுசா ஒரு விஷயம் சொல்லும்போது அதை வந்து கவனமா வந்து பார்த்துங்க. உங்களுக்கு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் இன் புக்கு நீங்க வந்து கற்றல் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணைன்னு சொல்றாரு இல்லையா வள்ளுவர். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அதை கேட்க ஆரம்பிங்க. ஸோ கேட்கும்போது உங்களுக்கு வந்து புதிய பெர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாவல் படிக்கும்போது, இலக்கியம் படிக்கும்போது நீங்களா படிக்க சொல்லலாம். ஏன்னா நீங்க படிக்கும்போது உங்களோட வியூஸ் வந்து மாறும், உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து மாறும். ஆனா பாடம் படிக்கும்போது படிக்கிறத விட கேட்கறது ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கு மேல அட்வைஸ் பண்ணா அட்வைஸ்லயே ரொம்ப பொழுது போயிடும். ஸோ அதனால இன்னைக்கு பாடத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு பாடம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில 2 கிளாஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் அபவுட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஸோ அங்க வந்த யூரோப்பியன்ஸ் பிரிட்டிஷ் வந்து நல்ல பெரிய பவர் ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆன் தேர் சக்சஸிவ் வார்ஸ் அண்ட் தேர் பாலிசிஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிகோ சோசியல் எக்கனாமிக் யூனிஃபிகேஷன் ஆஃப் நேஷன். ஸோ அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்களோட ரூல்ஸ், அவங்களோட வே ஆஃப் மேனேஜிங் திங்ஸ், அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பெரிய பவராக வந்து ஆகிட்டாங்க. அதை ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பால்டர்ன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பீப்புள் பிலோ. அதுதான் சப்பால்டர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ் குஹா இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சப்பால்டர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சப்பால்டர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல்ஸ், பெசன்ஸ், லைக் இயர்லி பிரின்சி ஸ்டேட்ஸ், சரிங்களா, ஒர்க்கிங் கிளாஸ், இந்த இவங்களுடைய பார்வையில ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறது வந்து சப்பால்டர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இயர்லி அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு காலத்துல நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேஷனல் மூவ்மெண்ட்ல அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அடுத்து வந்து என்னன்னா இயர்லி நேஷனலிஸ்ட். ஸோ இது வந்து இயர்லி ஸ்ட்ரகிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து அப்ரைசல்ஸ் எல்லாமே ரீஜனல் இன் கேரக்டர் அண்ட் பேஸ்ட் ஆன் தயர் கொஷின். அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்களா இல்லையா? ட்ரைபல்ஸ் வந்து ஃபாரஸ்ட் பத்தி தான் கவலைப்படுவான். சரியா? சிவிலியன் வந்து பாலிகார் வந்து அவனுடைய லேண்டு, அவனுடைய ரைட்டை பத்தி தான் வந்து கவலைப்படுவான். சரியா? அப்படி அவங்களுடைய கிரீவன்சஸ், அவங்களுடைய லோக்கல் இஷ்யூ மட்டும் பொருத்தி இருந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏர்லி அப்ரைசல்ல பார்த்தோம். இப்போ வந்து ஏர்லி நேஷனலிஸ்ட் அப்ரோச் பார்த்தா தேசிய அளவுல அவங்க பாதிக்கப்படாத விஷயங்கள்ல கூட தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா தான் அதுக்காக போராடினது. சரிங்களா? இட் இஸ் நாட் அ ரீஜனல் கேரக்டர், இட் இஸ் அ நேஷனல் கேரக்டர். அதுதான் வித்தியாசம். இட் இஸ் நாட் அ ரீஜனல் கேரக்டர். இட் இஸ் நாட் அபவுட் ரீஜனல் கொஸ்டின்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் தயர் கிரீவன்ஸ், இட் இஸ் அபவுட் நேஷனல் கொஸ்டின்ஸ். லைக் வந்து காட்டன் வந்து இந்தியால இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க ஏர்லி நேஷனலிஸ்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இட் இஸ் அபவுட் சிவிலியன் ரைட்ஸ். சரிங்களா? இப்படி நேஷனல் வைட்ல நடந்த ஈவெண்ட். இது ஒரு மாடர்ன் கேரக்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இந்த ஏர்லி நேஷனலிஸ்டோட ஸ்ட்ரகிள். ஸோ கேள்விகள் வந்து இப்படிதான் இருக்கும். நாங்கள் இதுல நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்றுனா லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து கேள்வியா வந்து இருக்காது. ஆனா அந்த கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? அந்த கேரக்டர்ஸ், இந்த எராவுடைய நேச்சர் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? பேஸ்டான ஒரு டிஸ்கஷன். ஸோ இட் மே பி யுவர் கொஷின் இல்லையா? இங்க கொஷின்ல ஆன்சர் தான் எழுத மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? சபால்டர்ன் ஹிஸ்டரிக்கும், அதாவது ஏர்லி அப்ரைசலுக்கும் ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஸ்டின் வந்து ரீஜனல் கொஸ்டினாக இருக்கும், இவங்களோட கொஸ்டின் நேஷனல் கொஸ்டினாக இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரகிள் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் இன் கேரக்டர், ரீஜனல் இன் கேரக்டர், இது வந்து பேன் இண்டியா கேரக்டர். அடுத்து ஏர்லி அப்ரைசல்ஸோட மெத்தட் ஆஃப் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தேர் மாஸ் இஸ் தேர் பேஸ் இல்லையா? அந்த சாலிட் மாஸ் பீப்புள் வச்சு தே வில் பி ஃபைட்டிங் வித் த வெப்பன்ஸ். ஆனால் வந்து ஏர்லி நேஷனலிஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ஐடியாஸ். லைக் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டன் கிட்ட போய் ஒப்பீனியன், பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட ஒப்பீனியன் வந்து வளர்க்குறது, இந்தியன் பீப்புள் கிட்ட ஒரு அவேக்கனிங் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து இவங்களுடைய மெத்தட் ஆஃப் வாரா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஐடியாஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு சாலிட் பேஸ் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் உருவாக்கி காங்கிரஸ்ங்கிற ஒரு அமைப்பை உருவாகுது. அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அடைஞ்சது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா?
ஸோ இது ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் முக்கியமானது அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் சக்சஸ் கொடுத்தாங்களோ அவங்களதான் ஹீரோஸ் நினைக்கிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு இருக்கிற கிரேட் லீடர், இன்னைக்கு இந்தியாவுடைய சக்சஸ் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டாடுறோம். சரியா? இந்தியா 75th இயர், ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ், ஹர்கர் திரங்கா, இந்த மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் பண்றோம் இல்லையா? ஸோ இப்போ இந்தியா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரியா வரணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஐஐடிஸ் இருக்கு, ஐஎம்ஸ் இருக்கு, நியூக்ளியர் டெஸ்ட் இருக்கு, பங்களாதேஷ் லிபரேஷன் இருக்கு. சரிங்களா? இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிஸ் வருது, குஜராத் டாக்டர் இருக்கு, எல்பிஜி இருக்கு முக்கியமா. சரியா? ஸோ இந்தியாவோட டெமோகிராபிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. இதனாலதான் நம்ம தலைவர்களுக்கு மரியாதை கிடைக்குது. சரியா? அந்த பேஸ். ஆனா நம்ம என்னன்னா, கடைசியா யார் சக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்து மதிக்கப்படுறாங்க. இப்போ யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்தியாவுக்கு யாருப்பா விடுதலை வாங்கி கொடுத்தது அப்படின்னா, காந்தி, அப்படின்னா நேரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய தலைவர்கள் அதுக்கான பேஸை வந்து போட்டுருக்காங்க. ஈவன் காந்திஸ் பொலிட்டிக்கல் மென்டார் வாஸ் கோபாலகிருஷ்ண கோகலே. சுபாஷ் சந்திர போஸ் பொலிட்டிக்கல் மென்டார் வாஸ் சித்ரஞ்சன் தாஸ். அப்படின்னா ஒருத்தர் பொலிட்டிக்கல் மென்டாரா காந்தி வச்சிருக்காருன்னா அப்ப அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதனால இந்த கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் தி கிளாஸ் அபவுட் தி ஏர்லைன் நேஷனலிஸ்ட். ஐ கால் தெம் அஸ் தி ஃபோர்ரன்னர்ஸ். முன்னோடிகள்னு நம்ம அவங்கள அழைக்கலாம். சரிங்களா? என்ன முற்போக்கு தரமான விஷயங்கள் அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்படி. சரியா? இந்த நேஷனலிஸ்ட்டை வந்து ஏர்லைன் நேஷனலிஸ்ட்டை வந்து மாடர்ன் நேஷனலிஸ்ட்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சபால்டர்ன் திங்ஸ், அதில் வந்து நேஷனல் கேரக்டரா இல்லை. அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தெரியாது, ஃப்ரீடம் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சு, ட்ரைபல்ஸோ, பெசன்ஸோ, லைக் பாலிகார்ஸோ, டிபோசஸ், ஜமீன்தார்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி இருந்த அந்த ஸ்டேட்டஸ் கோக்குள்ள போனோங்கிறது தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த நேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஸ்வராஜ் அதை பத்தி தெரியாது. சரியா? ஸோ அப்படி இருந்த விஷயத்த மாடர்ன் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? மாடர்ன் கேரக்டர், மாடர்ன் நேஷனலிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த ஃபீலிங் ஏன் உருவாச்சு, இப்படி இருந்த தலைவர்கள் எப்படி உருவானாங்க, என்ன காரணத்தினால அவங்க வந்து உருவாகிறாங்க, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அவசியம். ஃபர்ஸ்ட், they understood the difference between colonial interest and India's interest. People in this era, they understood the difference between India's interest and colonial interest. I told you already. Aryans came to India, Persians came to India, Arabs came to India, okay, Mughals came to India, but they settled here, they made India as their home, and they, whether they die or they lived in prosperity, it is by the nation, it is for the nation. Okay, but British colonial aspirations is something different. They want their prosperity, they want their country's prosperity, they don't care about Indian subject or India. So that is the difference between other rulers and this British. So people in this period, they understood clearly the difference between India's interest and colonial interest. That is entirely in two different poles. That is the thing. The second thing is, this era, like in 1850s, before 1800 to 1850s, or this 19th century, British politically, administratively, economically unified India through railway lines, through their policies, through their permanent land settlement. So they unified people. Okay, இதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாடா இந்தியா இல்லை, பட் based on their British works, based on the British principles, based on the British actions, India got unified. So that is the, இதனாலதான் வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு தலைவர்கள் உருவாருது, தேசிய அளவு பிரச்சனை உருவாவதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. தென் வெஸ்டர்ன் தாட்ஸ் அண்ட் எஜுகேஷன். அடுத்தாப்புல நான் வந்து ஒரு 15 லீடர்ஸை பத்தி நான் அந்த ஏர்லி லீடர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அவங்க எல்லாருமே எய்தர் they are lawyers or they are journalists, and most of them got western education. I say even 99% of them got western education. At least 60 to 70% they went to some foreign country and got educated there. So it may be Umesh Chandra Banerjee, Surendranath Banerjee, Dadabhai Naoroji, everybody, they were studying in some institution at England. Okay, so RC, so many people, they were western educated. So they got thoughts from western nation about liberty, freedom, okay, about
equality, political rights, civilian rights. They got their idea that Western education and thoughts are very important for the growth of modern nationalism in India. And the other reason is the role of press and literature, which opened the window to see the world. சரியா, லிட்ரேச்சரும் ப்ரெஸ்ஸும் வந்து உலக அளவில் என்ன நடக்குது, ஸோ நம்மளோட பிரச்சனை என்ன, நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ வி நோ 72 people participated in first conference of Indian National Congress. Most of them were some editors or the owners of some weekly or some daily newspapers. So that is the very important reason for the growth of modern nationalism, role of press and literature. And the next thing is rediscovery of India's past, how prospered our nation was, what were contributions of India. Okay, அதை வந்து புரிஞ்சுக்கணும். So based on the Max Muller's, that the Asiatic Society of Bengal, Max Muller's book translation, then by Vivekananda, the father of spiritual nationalism, Indians got the idea about their past. சரியா, பாஸ்ட் வந்து ஒழுங்கா இருந்துச்சு, ப்ரெசென்ட் ஒழுங்கா இல்லை, ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து போராட ஆரம்பிச்சவங்க தான் மாடர்ன் நேஷனலிஸ்டா இருந்தாங்க. Then progressive socio-religious movements. See, I studied this nearly nationalist. Many of them are associated with some kind of socio-religious movements. Many of them are impacted by the Brahmo Samaj in one way or the other. I will explain you. So Brahmo Samajam அவ்வளோ தூரம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஈவன் காதம்படி கம்பெனி, ஜஸ்ட் நம்ம வந்து ஈவன் எம்ஜி ரானடி, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, so many things. So socio-religious movements, Lala Lajpat Rai was attracted by Arya Samaj ideas. சரியா? So progressive socio-religious movements is other reason for the growth of modern nationalism. Then the rise of middle class. இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ்னு ஒன்று இல்லாமே இருந்துச்சு மிடிவல் பீரியட்லையும் போஸ்ட் மிடிவல் பீரியட். தட் மீன்ஸ் ப்ரீ மாடர்ன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கிங் கிளாஸ் லேபரர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஜமீன்தார்ஸ், லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க. சரியா, மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு, சில இடத்துல வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து க்ரோத் ஆச்சு. ஸோ அதனால வந்து சில பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சதுனால இந்த மிடில் கிளாஸ் வந்து ரைஸ் ஆகுறாங்க. ஸோ மிடில் கிளாஸோட டிமாண்ட்ஸும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கான டிமாண்ட்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ திஸ் மேட் பீப்புள் டு ஆஸ்க் ஃபார் தேர் ரைட்ஸ், இந்த சிவிலியன் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. தென் இம்பாக்ட் ஆஃப் கான்டெம்பரரி மூவ்மெண்ட்ஸ் த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து நடந்த ஈவெண்ட்ஸ், போயர் வார்ஸ், ஸோ ஈவன் யூரோப்பில் நடந்த மூவ்மெண்ட்ஸ், அதோட இம்பாக்ட்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது ரியாக்ஷனரி அண்ட் ரேஷியல் அரகன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ், ரேஷியல் பாலிசிஸ் லைக் இல்பர்ட் மில், லைக் ஆர்ம்ஸ் ஆக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், ரியாக்ஷனரி பாலிசிஸ், வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ அவங்க எதிராக வந்து இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் குறிக்க ஆரம்பிச்சு. ஸோ ஒரு மாடர்ன் நேஷனலிசம் இந்தியாவில் வளர ஆரம்பிச்சு. பொதுவாக அவங்களுடைய கேம்பெயின்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இம்போசிஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் ஆன் காட்டன். ஸோ இதோட கேம்பெயின்ஸ் என்னென்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது ஏன் முக்கியம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டர் ஆஃப் தேர் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ தேர் ஸ்ட்ரகிள்ஸ் வேர் பேன் இண்டியா கேரக்டர். ஸோ தேர் ஸ்ட்ரகிள்ஸ் வேர் ஃபார் தி பீப்புள், ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபார் தி நேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து மாடர்ன் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வராங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேம்பெயின்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று, தேர் கேம்பெயின் இஸ் ஃபார் தி இம்போசிஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் ஆன் காட்டன். ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து எக்கனாமிக் நேஷனலிசத்துக்காக அவங்க போராடினாங்க அப்படின்ட்டு. செகண்ட் இஸ் அபவுட் இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். இந்தியன் அசோசியேஷன் ஒரு அமைப்பு இருந்துச்சு, சரிங்களா? அந்த ஏஎம் போஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களோட தலைமையில் உருவானது. ஸோ அவங்க வந்து they asked for the reforms in Indian civil service examination, like to reduce the age for the entry of Indian civil services and to make Indianization of Indian government services. Indianization of government services are almost all the Aryan nationalist leaders, they called for this to Indianize the government services. And against the Arms Act, it is considered as the Black Act. So only Europeans can have arms, so Indians cannot have, like that. Some arm act is there.
ஸோ பீப்புள் வேர் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் திஸ். தென் அகேன்ஸ்ட் தி வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட், நமக்கு தெரியும் இல்லைங்களா, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878. ஸோ லிட்டன் வந்து இம்போஸ் பண்ணாரு, லார்ட் லிட்டன். ஸோ அது வந்து இந்திய மொழிகள் இருக்கிற பத்திரிகைகள் மேலாம் ஒரு தடையை வந்து சென்சார்ஷிப்பை போடும், நாட் ஆன் தி இங்கிலீஷ் பேப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். பின்னாடி வந்து லிபரேட் பண்ணிட்டாங்க. லார்ட் மெல்கால்ஃப் வந்து லிபரேட்டர் ஆஃப் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து கருதப்படுறாரு. தென் இன் சப்போர்ட் ஆஃப் வில்பர்ட் பில். வில்பர்ட் பில்னா என்னன்னா, நீதிங்கிறது எல்லாருக்கும் தான், நம்மளால நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, தாமதிக்கப்படும் நீதி, மறுக்கப்படும் நீதி. இந்தியாவில் இன்னைக்கு கூட மக்கள் வந்து நீதிமன்றத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அரசு கூட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன், தோ இட் இஸ் அ ஃபிக்ஷன், ஒரு கதையாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து நீதிக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனுநீதி சோழன் கதையை வந்து படிக்கிறோம். சரிங்களா? தென் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இஸ் அ ஃபோக்லோர். அது காப்பியம் உள்ள பெரிய இது இல்லை, நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ ஃபோக்லோர், ஒரு நாட்டுப்புற பாடல் தான். ஆனால் அந்த நாட்டுப்புற பாடல்ல தீம் என்னன்னா, இட் இஸ் அபவுட் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஸோ அதுதான் வந்து நீதியோட அடிப்படையே. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நீதி வந்து அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்துச்சு. இந்தியன் ஜட்ஜஸ், இந்தியன்ஸ் கேன் பி ஜட்ஜஸ், பட் தே கேனாட் கிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆர் தே கேனாட் ட்ரையல் யூரோப்பியன்ஸ். சரியா? அந்த மாதிரியான ஒரு இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னு இட்பர்ட்ன்ற ஒரு தலைமையில ஒரு பில் போடுறாங்க. அதுக்கு வந்து பிரிட்டிஷ் பீப்புள் அப்போஸ்ட். சரியா? யூரோப்பியன்ஸ் அப்போஸ்டு. ஸோ அதனால இன் சப்போர்ட் ஆஃப் இல்பர்ட் பில், இந்தியன் திஸ் நேஷனலிஸ்ட் தி ஸ்ட்ரகிள். ஸோ தீஸ் ஆர் சம் கேம்பெயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கோ அவங்களுடைய ரீஜனல் கேரக்டரோ கிடையாது, இது அவங்களுக்கான தனி மனிதனுக்கான போராட்டமா இல்லாமல் நாட்டுக்கான போராட்டமா இருந்துச்சு. ஒரு பகுதிக்கான பிராந்தியத்துக்கான போராட்டம் மட்டும் இது இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் கேரக்டர்ல இந்த போராட்டம் இருந்துச்சு. இவங்களோட பின்னாடி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஸோ தீஸ் வேர் தி கேம்பெயின்ஸ் ஆஃப் ஏர் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் அண்ட் வி ஷல் அண்டர்ஸ்டாண்ட் தேர் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். உங்களோட போராட்ட முறை இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஏர்லி அப்ரைசல்ஸ்ல அவங்களோட போராட்ட முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் மாஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை ரிவோல்டட். மோஸ்ட் ஆஃப் தி ரிவோல்ட்ஸ் ஆர் ஆர்ம்டு ரிவோல்ட்ஸ். சரியா? பட் தீஸ் வேர் தி ஐடியாலஜிக்கல் ரிவோல்ட், வி கேன் புட் இட் இன் வே. ஸோ பின்னாடி வந்து ப்ரேயர், பெட்டிஷன், ப்ளீடிங்னு மாடரேட்ஸ் பண்ணாங்க. பின்னாடி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாஸ் வச்சிருந்தாங்க. பின்னாடி வந்து மாஸ் மூவ்மெண்ட் வந்து காந்தி உருவாக்குனாரு. பட் ஏர்லி நேஷனலிஸ்ட் அவங்க, தே ஆர் தி people who laid this foundation for the future struggles. சரிங்களா? their method of struggle one is to create public opinion against British in any issue. So they will be analyzing the issue and they will be spreading about the reality, saying the truth and reality behind any decision of British Raj in India, and they will create public opinion for or against the subject. ஓகே. அண்ட் டு அரோஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் நேஷனல் ஸ்பிரிட், ரொம்ப முக்கியமானது. இந்த தேசிய எண்ணத்தை உருவாக்குனது இவங்களுடைய முக்கியமான ஒரு போராட்ட முறையா வந்து. சரிங்களா? அண்ட் டு எஜுகேட் பீப்புள் அண்ட் டு யுனைட் பீப்புள் ஆன் எ பொலிட்டிக்கல் கொஸ்டின். தேர் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ் டு எஜுகேட் அண்ட் யுனைட் தி பீப்புள் ஆன் காமன் பொலிட்டிக்கல் கொஸ்டின். அண்ட் தே பெர்சுவேடட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் ஈவன் தே ட்ரைடு டு மேக் பிரிட்டிஷ் பீப்புள் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இந்தியன் காஸ். ஸோ அதனால தான் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ஸோ பிரிட்டிஷ்ல இந்தியன் அசோசியேஷன் அப்படின்லாம் வந்து அங்கேயுமே வந்து லண்டன்லேயும் அசோசியேஷன்லாம் லண்டன் இந்தியன் அசோசியேஷன்லாம் ஆரம்பிச்சு அங்கே எம்பிக்கு வந்து ஈவன் WC பானர்ஜி கூட வாஸ் அ கேண்டிடேட் இன் லிபரல் பார்ட்டி இன் பிரிட்டன், பட் he couldn't succeed. But Ladabhai Navroji was the member of parliament in British parliament. That is the way to make British people to understand Indian cause. So these were the methods of the early nationalists. ஸோ ஏர்லி நேஷனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப லெஸ் நோன். ஆனால் இவங்களை பற்றியான ஃபேக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். WC பானர்ஜி வாஸ் தி ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? லாலா லஜபத் ராய் பற்றி, லால் பால் பால்னு தெரிஞ்சிருக்கும். அதில் பிபின் சந்திர பாலை பற்றி நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. RC தத்தை பற்றி தெரியாது. ஈவன் விஜயராகவாச்சாரியா, he was called as Storing's lion from south, அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அதை புரிஞ்சுக்கும் போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பற்றி எழுதுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து அவங்கள முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். தென் வில் அட் தி எண்ட் ஆஃப் தி கிளாஸ் வில் சம் அப் தி ரியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லீடர் இஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி.
Umesh Chandra Banerjee was the first president of Indian National Congress. So he was also the president of Indian National Congress held at Allahabad in 1892. He was a lawyer profession. ஸோ இவருடைய லா ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எஸ்என் பானர்ஜி அவர் வந்து செடிஷன் கேஸ்க்கு எதிராக வந்து கேஸ் நடக்கும்போது வந்து அதுக்கு எதிராக ஆதரவாக வந்து எஸ்என் பானர்ஜிக்கு ஆதரவாக வாதாடினாரு. அது மூலிமா அவருக்கு டபிள்யூசி பானர்ஜிக்கு பெரிய ஃபேம் கிடைச்சிச்சு. சரிங்களா? காங்கிரஸ்ல he proposed the formation of standing committee. ஓகே, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி ஏன் முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ப்ராவின்ஸ்க்கும் நிலைக்குழுக்கள் ஒரு ப்ராவின்ஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து ஏற்படுத்தினார். பின்னாடி பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் 1950 உருவாகிறதுக்கும் பின்னாடி இந்தியாவில் மாநிலங்கள் உருவாகிறதுக்கும் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் வந்து பேஸா இருந்துச்சு அப்படின்னா அது மிகையாகாது. இது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? W.C. Banerjee, along with Dadabhai Naoroji and Bahruddin Tyabji, founded the Indian Parliament Committee in England. ஸோ முதல்ல இருந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் லீடர் வந்து W.C. Banerjee, செகண்ட் செஷன் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, தேர்ட் செஷன் வந்து பஹ்ருதீன் தியாப்ஜி, ஃபர்ஸ்ட் முஸ்லீம்லாம் படிப்போம். இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா ஏஓஹியூக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. they are educated in England or they were working in England as a lawyer or as a professor. ஸோ வந்து இங்கிலாந்துல இருந்தவங்களோட தான் அவங்களுக்கு வந்து முதல் கனெக்ஷன் இருக்கும். இது வழி தான் பிடிக்கும். ஏன்னா வந்து எப்படி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனாங்க, பீப்புள் கிட்ட அவ்வளோ பெரிய ஃபெமிலியரா இருந்தாங்களா W.C. Banerjee தாதாபாய் நவ்ரோஜி? அப்படி இல்லை. பின்னாடி வந்த தலைவர்கள்லாம் பீப்புள் கிட்ட ஃபெமிலியரா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காங்கிரஸ் உருவானதே வந்து ஏஓஹியூ அப்புறம் பிரிட்டிஷோட கான்ட்ரிபியூஷனால தான். சரி, அப்போ பிரிட்டன்ல யார் இருந்தாங்களோ, இங்கிலீஷ் லாங்குவேஜ் யார் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியுதோ, யார் பீப்புள் யாரெல்லாம் அவங்கள்ட்ட க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்க தான் வந்து லீடர்ஸாக இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ தே வேர் இன் இங்கிலாந்து. ஸோ செகண்ட் லீடர் இஸ் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ he is known as he is a Parsi, he is a professor first, then he is a businessman, he is a politician, okay, he is a philosopher, he is a social reformer. நிறைய முகங்கள் வந்து தாதாபாய் நவ்ரோஜிக்கு இருக்கு. So Tatabai Navroji is famously called as the Grand Old Man of India, and he is also the official, unofficial ambassador of India. So he became the first Asian to become the member of British Parliament. So British Parliamentல House of Commonsல இவர் வந்து மெம்பரா வந்து இருந்தார். ஸோ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ரெண்டா இருக்கும் நமக்கு தெரியும். அதில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல ஃபின்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சில லிபரல் பார்ட்டி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி நிறைய ஃபர்ஸ்ட் அவருக்கு இருக்கு. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி பிகம் தி ப்ரொஃபஸர் ஆஃப் எல்பின்ஸ்டன் காலேஜ். இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் ப்ரொஃபஸர் அட் எல்பின்ஸ்டன் காலேஜ். தென் he became the father of Kama and Company. Kama and Company is the first Indian company to be established in Britain. Then he was the Diwan of Maharaja of Baroda. So then he formed London Indian Association in 1865 itself to put forth the views of Indian political and social and literary subjects. ஸோ லண்டன் இந்தியா சொசைட்டி ரொம்ப முக்கியமானது. 1865 தான் காங்கிரஸ் உருவாக்குது. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாரு. he also founded ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், தென்னிந்திய அசோசியேஷன், கிழக்கிந்திய அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1867 உருவாக்குறாரு. இஸ் பர்பஸ் இஸ் டு புட்டிங் அக்ராஸ் இந்தியன் வியூ பாயிண்ட்ஸ் அக்ராஸ் தி பிரிட்டிஷ் பப்ளிக். ஸோ பிரிட்டிஷ் பப்ளிக்கு இந்தியாவுடைய காசு, இந்தியர்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு தாதாபாய் நவ்ரோஜியுடைய இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனுடைய நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா? Then he was the member of Legislative Council of Mumbai and he was the founder member of Indian National Congress. The Indian National Congressக்கு ஏஓஹியூ வந்து சஜஸ்ட் பண்ண நேம் வந்து இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படிங்கிறது தான். அதை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல காங்கிரஸ் அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற நேமை சஜஸ்ட் பண்ணதே வந்து தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? ஸோ இவர் வந்து ஏற்கனவே சொன்ன பிளாக் தான் எம்பியா வந்து லிபரல் பார்ட்டியோட எம்பியா பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ்க்கு கரெக்டாக வர்றாரு. ஸோ ஒரு அடுத்த முக்கியமான கான்ட்ரிபியூஷன், ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனே வந்து அவருடைய ட்ரெயின் தியரி தான், சுரண்டல் கொள்கை. இந்தியால இருந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து பணத்தை சுரண்டி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னாரு. ஸோ இதனால தான் வந்து பின்னாடி வந்து இந்த எக்கனாமிக் நேஷனலிசம், நம்மளுடைய சுதேசி அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையா இருந்ததுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ட்ரெயின் தியரி தான்.
சரிங்களா? ஸோ எக்கனாமிக் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் பிரிட்டிஷ் கலோனியல் கலர் வந்து இந்த இவருடைய ட்ரெயின் தியரி வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது அவருடைய பாவர்ட்டி அண்ட் நான் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் வந்து எழுதியிருக்காரு. இதை பேஸ் பண்ணி a ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு ராயல் கமிஷனை 1896 அமைக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தி புக் ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி, தட் இஸ் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர்ல தாதாபாய் நவ்ரோஜி ஒரு மெம்பராக இருக்காரு. ஸோ இந்த மெம்பராக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்குது. எங்க இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா, கஸ்டம்ஸ், இந்தியாவோட கஸ்டம்ஸ் டேட்டா, இப்போ இந்தியாவுடைய ஆர்டினன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அங்கே இருந்த டேட்டா, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாலிடிக்ஸோட அறிமுகப்படுத்துறதே வந்து தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில். ஸோ எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ புள்ளி விவர கணக்குகளையும் அரசியலையும் ஒன்றா இருக்கிறார். எப்படின்னா, ஸோ கஸ்டம்ஸில் இவ்வளோ எக்ஸ்போர்ட் இவ்வளோ நடக்குது, இந்தியாவுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியான டேட்டா வச்சு ஸோ ட்ரெயினை வந்து ஒரு டேட்டாவோட சொல்றது. ஸோ இஸ் கிரெடிட்டட் டு பி த மேன் ஹூ பிராட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் டு பாலிடிக்ஸ். புரியுதா? He was a president of the party for 3 times. 1906 ஒரு பிரசிடென்டா இருந்ததுனால தான் அந்த ஒரு வருஷத்துல காங்கிரஸ்க்கு பார்ட்டிஷன் ஏற்படல, சூரத்ல தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவர் சின்ஸ் he was well known for his credibility and is revered as great old man of India. The factions in Congress, moderate faction, extremist faction, were kept quiet at Calcutta Conference in 1906. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ he founded Rehnumai Mazdan Sabha for the பார்சி ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? ஸோ பார்சி ரிஃபார்ம் பண்றதுக்கு இவர் வந்து ஏற்படுத்தினா அது வந்து ஸ்டில் ஃபங்க்ஷனல் இன் மும்பை. அடுத்த முக்கியமான பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வாஸ் a civil service aspirant and he cleared the exam. So he cleared the exam. He was the assistant magistrate at Silset in present day Bangladesh. சரிங்களா? Then he was dismissed from the service in 1874. He was in service for 3 years only for petty issue. Then he made teaching as his profession. He was an English professor at Metropolitan College at Calcutta. Then he founded a Ripon College in Calcutta. Okay, now it is called as Surendranath Banerjee College. So he founded Indian Association in 1876 along with Ananda Bhavan Bose. The objective behind it to integrate Hindus and Muslims for the movements against British. Along the side, so they fought against the age limit in Indian aspirants to appear in ICC exam. ICC examinationல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 21, மினிமம் இல்லை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 21 இருந்துச்சு. அதை 19 கூட குறைக்கணும்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து இந்தியன் அசோசியேஷன் எஸ்என் பானர்ஜியோடது போராடினாங்க. சரியா? Then he acquired a paper called the Bengali and he became editor and he was publishing articles. So he was arrested for the publishing nationalist remarks. For that, W.C. Banerjee supported Surendranath Banerjee. So அதில் வந்து அவர் ரொம்ப ஃபேம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். Then he merged his Indian association with Indian National Congress in 1885 Bombay session. சரியா? Then he was a important protester in the partition of Bengal. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் 1905 1911 வரைக்கும் முழுமையாக அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து திரும்பப்படுற அளவுக்கு வரைக்கும் போராடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் பானர்ஜி. அடுத்து ஆனந்த மோகன் போஸ், ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. he was a member of பிரம்மோ சமாஜ். கேசவ் சந்திரசேனுடைய சாதாரண பிரம்மோ சமாஜ். பிரம்ம சமாஜ் ரெண்டா பிரிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திரசேன், 2 பேரோட ஃபேக்ஷன். இதுல சாதாரண பிரம்மோ சமாஜ் கேசவ் சந்திரசேனோடது, அதுல வந்து ஆனந்த் மோகன் போஸ் இருந்தாரு. ஸோ இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஏஎம் போஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. He was president of Indian National Congress in 1919 session held at Chennai. He was also involved with Shishir Kumar Bose Indian League. Shishir Kumar Bose 1878 ஆரம்பிச்ச இந்தியன் லீக்லையும் ஏஎம் போஸ் வந்து ஒரு முக்கியமான மெம்பரா வந்து இருந்தார். The shot that hit me are the last nails to the coffin of British rule in India. என் மேல விழுற அடி வந்து பிரிட்டிஷ் சவத்துக்கு வந்து வைக்கப்படுற கடைசி ஆணியா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து லாலா லஜ்பதி ராய் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு வந்து தைரியம் உள்ளவரா இருப்பாரு, எந்த அளவுக்கு அவருடைய பிரேவரி அறியப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தி ஷார்ட்ஸ் ஹிட் மீ ஆர் தி லாஸ்ட் நெயில்ஸ் டு தி காஃபின் ஆஃப் தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதனாலதான் லாலா லஜ்பதி ராயை வந்து பஞ்சாப் லயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க, பஞ்சாப் கேசரி
தட் மீன்ஸ் பஞ்சாப் லைன் அப்படின்னு சொல்றாங்க. In his view, beggings or prayers cannot bring freedom. Freedom can be attained by struggles and sacrifices அப்படிங்கிறது அவருடைய வியூவா இருந்துச்சு. சரியா? He is known as Punjab Kesari. He was influenced by Arya Samaj of Swami Dayanand Saraswati and joined Arya Samaj in Lahore. Okay, so he, along with Bipin Chandra Pal and Lala Baladar Telugu, was known as Lal Bal Pal. That means the trio is known as extremist leaders in India. Seriya? Excuse me. He was also involved in Hindu Mahasabha. So he fought against untouchability. Okay, he was deported to Burma in 1907. ஸோ இந்த சூரத் ஸ்பிட் அப்புறம் அவர் ஒரு பர்மாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃபோர்ஜரி கேஸ் போட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நாடு கடத்துவாங்க. பட் அந்த கேஸ் ஃபெயில் அப்படின்னு, ஃபோர்ஜரி அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு எவிடன்ஸ் இல்லாதனால அவர் திரும்ப ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள விட்டுருவாங்க. சரிங்களா? ஹி அப்போஸ் டு தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ ஹி ஃபவுண்டட் ஹோம் ரூல் லீக் ஆஃப் அமெரிக்கா. தட் இஸ் இன் ஃபேக்ட். இது ரிலீவ்ஸ்ல கேட்கலாம். ஸோ ஹோம் ரூல் லீக் இன் அமெரிக்கா இன் 1917 இன் நியூயார்க். பின்னாடி அந்த கோமகதமீர் இன்சிடென்ட்டாக நடக்கும்ல, அதுக்கும் இந்த லாலா லஜ்பத் ராய்க்கலாம். ஏன்னா 6 தான் அதிகமாக பஞ்சாப் 6 தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. பஞ்சாப் ஸ்பீக்கிங் பீப்புள் கனடா அண்ட் யூஎஸ்ல இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஹி வாஸ் தி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். 1920 ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. ஸோ இந்த அமைப்பை பற்றி பேசலாம். ஸோ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது 1914 to 1918 இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த வேர்ல்டு வாருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். வேர்ல்டு வாருக்கான காரணம் அப்படின்னா சோசியல் இன்இக்வாலிட்டி. அவங்க ஐடென்டிஃபை பண்றது சோசியல் இன்இக்வாலிட்டி இல்லாமல் இருக்கணும், லேபர் அண்டர்ஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால லேபருக்காக ஒரு அமைப்பு உருவாகுறாங்க, IL 1919. இந்த லேபருக்கான அமைப்புல எம்ப்ளாயர் சைடில் முதலாளிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரெண்டாவது தொழிலாளிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், மூணாவது கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ கூட இந்தியாவில் SLC ILC நடக்குது, இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ், ஸ்டாண்டிங் லேபர் கான்ஃபரன்ஸ் சொல்லி. ஸோ விச் வில் ஹாவ் த வியூஸ் ஆஃப் போத் தி பார்ட்டிஸ், எம்ப்ளாயர் பார்ட்டி ஆர் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் பார்ட்டி, ரெண்டு பார்ட்டியும் இருக்கும். கவர்மெண்ட்டும் ஒரு மெம்பராக இருக்கும். அப்போ ILO உருவாகும் போதும் அது ஒரு ட்ரைபேட்ரியட் பாடி தான். இதில் ஒர்க்கர் சைட்லேருந்து இந்தியாவிலேருந்து போகணும் போது ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு தேவை ஏற்படுது. அதுதான் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். 1919 ALO உருவாது, 1920 AATC உருவாது. அதோட முக்கிய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருந்தவர் லாலா லஜ்பத் ராய். ரொம்ப முக்கியமானது. He was the editor of Arya Gazette, so which was founded by him. He founded Servants of People Society in India. Servants of India Society அப்படிங்கிறது ஃபவுண்ட் பண்ணது கோபால கிருஷ்ண கோகலே தெரியும். Servants of People Society ஃபவுண்ட் பண்ணது லாலா லஜ்பத் ராய் in 1921. He co-founded Punjab National Bank in 1894. ஓகே, அடுத்து ஆன்டி சைமன் அஜிடேஷன்ல இவர் போராடும் போது இவருடைய லட்டி சார்ஜால ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு எஸ்பியால இவர் லட்டி சார்ஜ் பண்ணி இவர் கொல்லப்படுறார். அப்படிதான் சொல்லணும். இவர் ஸ்கில்டு, லாலா லஜ்பத் ராய் ஸ்கில்டு. ஸோ இதை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஸ்காட்டை சுடுறதுக்கு பதிலாக மாற்றி ஜான் சாண்டர்ஸை அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருப்பாரு, அவரை கொண்டுருவாங்க, பகத்சிங் அண்ட் டீம். This offense is known as லாகூர் கான்ஃபரன்ஸ் கேஸ். இந்த கேஸ்ல தான் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? அடுத்து பிபின் சந்திர பால், லால் பால் பால். அதுல ட்ரையோல பிபின் சந்திர பால் ரொம்ப முக்கியமானவர். He is known as the father of revolutionary thoughts in India. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர், ஒரு ஒரேட்டர். சரியா? இந்த ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கு இல்லையா, பின்னாடி டெரரிஸ்ட்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான தாட்ஸை கொடுத்தது பிபின் சந்திர பால். அதனால he is known as father of revolutionary thoughts in India. His idea was Swaraj. அவரோட ஐடியா ரெவல்யூஷனரி டெரரிசம் மூலியமா, ரெவல்யூஷனரி தாட்ஸ் மூலியமா சுயராஜ்யத்தை தர்றதா இவருடைய எய்மா இருந்துச்சு. சரிங்களா? இவர் எப்படி சீனுக்குள்ள வராரு அப்படின்னா, ஸோ அரவிந்த கோஷ்க்கு எதிராக ஒரு கேஸ் நடக்குது, வந்தே மாதரம் செடிஷன் கேஸ்னு ஒரு கேஸ் நடக்குது, தேச துரோக வழக்கு. இதுல இவர் சாட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதனால பிபின் சந்திர பால் 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இதனால பிபின் சந்திர பால் ரொம்ப முதல்ல ஃபேமஸ் ஆகும். அடுத்து எடிட்டட் நியூஸ் பேப்பர் கால்டு தி டெமோக்ராட், தி இண்டிபெண்டன்ட். சரிங்களா? ஸோ இவரோட புக் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனலிசம், ஸ்வராஜ்,
பேசிக்ஸ் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நிறைய புத்தகங்களையும் நிறைய நியூஸ் பேப்பரையும் நடத்துறாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து காந்தியோட மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கா வந்து இருந்தார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லயும் ஒரு பங்கேற்கல. ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஸ்வராஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வராஜுக்கான தீம்ஸ் இல்லைன்னு சொல்லி இவர் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பங்கேற்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அரவிந்த கோஷ் ஆனா இவர் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன் ஆஃப் தி மைட்டியஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் சொல்லி. ஸோ அரவிந்த் கோஷோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பிபின் சந்திர பாலா பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியும். He was the one of the mightiest prophet of nationalism அப்படின்னு சொல்லி. If the God is put with untouchability, I will not call him God அப்படின்னு வந்து பாலகங்காதர திலக் சொல்றார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் அட்டைன் இட் அப்படின்னு வந்து பாலகங்காதர திலக் சொல்றார். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பாலகங்காதர திலக் சொல்லும் போது புரிஞ்சுக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாலகங்காதர திலக் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நேஷனலிசம் அப்படின்னு வந்து ஒரு இதை சொல்லுவாங்க. சிவாஜி ஃபெஸ்டிவல், கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் உருவாக்கி அது மூலியமா நேஷனலிசத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லி அவர் வந்து இந்து லைக் ஒரு கலரை பூசி அவர் வந்து ஹிந்து ஆன்டி முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஆன்டி அன்டச்சபிலிட்டி சில பாதைகள்ல இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அடுத்து அவரோட நோக்கம் சுயராஜ்யமாக தான் இருந்துச்சு. அவரோட நோக்கம் வந்து சுயராஜ்யம் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு. தோ ஸ்டார்டட் திஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அலாங் வித் அன்னிபிசன்ட் ஃபார் இன்டரிம் பீரியட். சரிங்களா? திஸ் பாலகங்காதர திலக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்ரஸ்ட். Okay, so he said Swaraj is my birthright and I shall have it. He believed that no progress was possible without self-rule. So self-rule is necessary to bring progress to the people. That so he knows the reason for self-rule. Many leaders, many contemporary leaders, they doesn't understand what is self-rule. Balagangar Tilak had clear idea about this self-rule. So he has two newspapers. One is Kesari in Marathi, other one is Maratha in English. He was sentenced to 18 months imprisonment in Commissioner Rand case. So the charge is he incited people to murder Commissioner Rand during the plague period of Pune. So that is the first time Balagangar Tilak was arrested in 18 months. Then he spent other 6 months in Mandalay prison from 1908 to 1914 for writing articles defending Prafulla Chagi and Khudiram Bose. They were the convicts of the Kingsford murder case. Okay, so after that, after coming from Mandalay prison, his mood changed. Since he was during that period, even this Gopalakrishna Gokhale, the extreme moderate, were died. So his activities like pro-national and somewhat moderate after that. Okay, he started All India Home Rule League along with Anni Besant. This fact we know already. He transformed a simple Ganesh Puja performed at Mumbai region or Maratha region as a social and public Ganesh festival. Used Ganesh Chaturthi and the birth anniversary of Shivaji, that is Shivaji Shiv Jayanti festivals to create unity and national spirit among the people. Unfortunately, this move alienated Hindus from him. Okay, the Sarvajanic Ganesh Utsav was popularized by him since 1894. ஓகே, ஒரு நம்ம முக்கியமான ரெண்டு நூல்கள் வந்து கீத ரகசியம், ஆர்டிக் ஹோம் ஆஃப் வேதாஸ். ஸோ வேதிக் ரிலிஜன் வந்து ஆர்டிக்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து அவருடைய எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ ஆர்டிக் வாஸ் தேர் ஹோம்லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு வந்து சொன்னார். ஓகே, ஸோ அவருடைய சில விஷயங்கள் வந்து பிற்போக்குத்தனமாகவும் சில வியூஸ் வந்து இருந்தது. He was against to the age of consent bill. He was against to the Hindu women's coming out and getting modern education. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பாலகங்காதர திலகரோட அதர் சைடு வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ along with Jamshedji Tata organized Bombay Swadeshi store. Since he loved Swaraj, so he supported Swadeshi. Since he hated this Western education, he started Deccan Education Society along with G.G. Agarkar and V.S. Tiplunkar. So Shivaji Jayanti in 1894, Ganesh Festival in 1934 was started by him. Then Kadambani Kapili, she was known as first doctor of India. She was the first woman speaker at Indian National Congress session. So he married a freedom fighter and social reformer. So she married a freedom fighter and social reformer, Dwaragnas Tambuli. Then அடுத்த முக்கியமான ஒரு சிவில் சர்வெண்ட் ரமேஷ் சந்திர தத்.
அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ரொம்ப முக்கியமானது. ஆர்பி தத்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்தியா டுடேன்னு ஒரு புத்தக சமகாலத்தில் எழுதியிருந்தாரு. நான் இப்போ சொல்றது ஒரு ஆர்சி தத். இது வந்து இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய எக்கனாமி வந்து எப்படி வந்து மாறி வந்துருச்சு. ஸோ சின்ஸ் த பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரஸ் பீரியட் இப்படி வந்து எப்படி வந்து ஃபெமைனுக்கு வந்து லீட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து அந்த புக் வந்து சொல்லியிருக்கோம். இவருடைய மற்ற புக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில்ஸ், பெசன்ட்ரி ஆஃப் பெங்கால், ஃபெமைன்ஸ் இன் இந்தியா, எக்கனாமிக் ஹிஸ்டரி, தென் வந்து 3 இயர்ஸ் இன் யூரோப், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான புக்கு ஆர்சி தத்தோட. ஸோ ஆர்சி தத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து சிவில் சர்வெண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. சின்ஸ் ஹி வாஸ் அ சிவில் சர்வெண்ட் அண்ட் லேட்டர் டர்ன்ட் as nationalist, the freedom fighter, he believed that there are two sides to every question, every issue, and it is absolutely necessary for the people of good government and of just administration that not only the official view but people's view on every question should be represented and here. ஒரு பிரச்சனையில வந்து அரசுடைய முகம் மட்டும்தான் பார்க்குறோம் இல்லையா, சிவில் சர்வெண்டா இருக்கு. ஆனால் மக்களுடைய தேவைகளையும் வந்து தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆர்சி தத். ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து சேலம் விஜயராகவாச்சாரியார், விஜயராகவாச்சாரியார் இஸ் ஆல்சோ நோன் as roaring lion of south. He was a member of legislative assembly for 3 years. He was the one who represented 1885 Congress from south. ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதை வந்து எடுத்தது விஜயராகவாச்சாரியார். தட் ரெசல்யூஷன் இஸ் டு மேக் டபிள்யூசி பானர்ஜி as the president of Indian National Congress. Okay. Vijayaraghavacharya was a lawyer. He drafted constitution for Indian National Congress. In 1906, Vijayaraghavacharya moved a resolution related to the permanent land settlement and land tenure. ரொம்ப முக்கியமானதுங்க இது 1906ல. ஏன்னா பின்னாடி இந்தியாவில் நிலச்சீர்திருத்தங்கள் எடுக்கிறது, உழுவனுக்கே நிலம் கொடுக்கிறது அப்படின்றதுக்கான பேஸ்லாம் இதுல இருந்து தான் வந்து சொல்றேன். Then in Amritsar's Congress, he was important for Vijayaraghavacharya's contribution, who spoke about the fundamental rights for citizens. பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கிறதுக்கான பேஸ் வந்து 1919 அமிர்தசர செஷன்லேயே ஏற்பட்டுச்சு. அதோட கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா விஜயராகவாச்சாரியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. He was the lead president of Indian National Congress in 1920 நாக்பூர் செஷன். நாக்பூர் செஷன்ல தான் பிரதேச காங்கிரஸ் கமிட்டிஸ் உருவாகுது, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிஸ் உருவாகுது. இந்த இடத்துல காந்தி வந்து மேட் a resolution for non-cooperation movement during this session. சரியா? லார்ட் பிரிக்கன்ஹெட்ஜ் அப்படிங்கிற நமக்கு தெரியும், அந்த ஆன்டி சைமன் அஜிடேஷன் போதெல்லாம் ஒரு சேலஞ்ச் வந்து வைப்பார். இந்தியன்ஸ் டசன்ட் ஹேவ் ஸ்கில் டு டிராஃப்ட் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த சேலஞ்ச் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் விஜயராகவாச்சாரியார். அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருந்தவர் மோதிலால் நேரு. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே, தி பொலிட்டிக்கல் மென்டர் ஆஃப் காந்தி. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐ மேட் an association called Servants of India Association, இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாரு. The view that what the country needs at the present is spirit of self-sacrifice on the part of our educated. கல்வி கற்ற மனிதர்கள் கிட்ட ஒரு தியாக உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதே என்ன தியாக உணர்வுனால தான் வருது. சர்வீஸ் டு த பீப்புள் இஸ் சர்வீஸ் டு காட் இல்லையா? ஸோ அது வந்து கோபாலகிருஷ்ண கோகலேயுடைய நோக்கமாக இருந்துச்சு. சரியா? கோபாலகிருஷ்ணன் மென்டர் வாஸ் சோசியல் ரிஃபார்மர் எஃப்ஜி ராமடே. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸோட ரோல் இன் ஆல் தி ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. He was an extreme moderate, I can say. So he started Servants of India Society for expanding education to the Indians. He wanted Indians to receive an education that would instill them a civic and patriotic sense of duty. Okay, he arranged more libraries and school as a part of his social activities. Then he started an institute called the Ranadi Institute of Economics. So Gokhale visited Mahatma Gandhi during his protest in South Africa in 1912. So based on the request of Gopalakrishna Gokhale, Gandhi came to India, and Gopalakrishna Gokhale suggested Gandhi to understand India by visiting the nation that is called Bharat Darshan now. So in Gandhi's autobiography, he writes Gokhale as is as pure as crystal and as gentle as lamb, brave as a lion and chivalrous
டு எ ஃபால்ட் அண்ட் தி மோஸ்ட் பர்ஃபெக்ட் மேன் இன் தி பொலிட்டிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு வந்து காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். கோபாலகிருஷ்ண கோகலே ஆல்சோ ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர் கால்டு மகாராட்டா அண்ட் ஞான பிரகாஷ். மதன் மோகன் மாளவியா. ஸோ மதன் மோகன் மாளவியா பற்றி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா ரீசெண்டாக அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க 2015. ஸோ அந்த பாரத ரத்னா கொடுத்ததுனால அவர் வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவர் தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. 4 முறை காங்கிரஸ் உடைய பிரசிடென்டா வந்து இருந்திருக்காரு. நாலேஜ் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் ஒர்த்லெஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. மனிதநேயம் இல்லாத அறிவு வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இஸ் டைட்டில் he was called as Mahanama. This title was given by Mahatma Gandhi. Our former president of India gave him the status of Karma Yogi. He was the president of Congress committee for 4 times. His role is in ending the Indian indenture system. ஸோ இந்த கொத்தடிமை முறை, இந்த மலையக தமிழர்கள் வெளியே போறாங்க இல்லையா, அந்த முறைகளை வந்து அழிக்கிறதுக்கான அவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. தென் he started கங்கா மகாசபா in 1905. ஹரித்வார் ரீஜன்ல டேம் கட்டணும், கங்கால அந்த ரிவர் இந்த பாதையை மாற்றணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து முயற்சி எடுக்கும்போது அதுக்கு எதிரான ஒரு குழு வந்து ஏற்படுத்துறாரு கங்கா மகாசபா. அண்ட் தி பாப்புலேஷன் டம் சத்தியமேவ ஜெயதே. இன்னைக்கு வந்து முண்டக உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்ட சத்தியமேவ ஜெயதே இந்தியாவுடைய அந்த சிம்பிள்ஸ்ல எல்லாம் மோட்டோவா இருக்கு இல்லையா, தேசிய வாசகமா இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்தது வந்து ஐடென்டிஃபை கொடுத்தது மதன் மோகன் மாளவியா. அது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் ஃபார் யுவர் பிலிம்ஸ். He helped in establishing the Hindu Mahasabha, the Great Society of Hindus in 1915. He founded Forerunners in the University in 1960. Forerunners in the school ஆரம்பிச்சு 100% அப்புறம் Forerunners in the college வந்து மாறிச்சு. So he started an English daily called The Leader in 1909. இது ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. Then he was one among the director of the Hindustan Times. He was awarded Bharat Ratna, and in his name the Mahanama Express was running from Varanasi to New Delhi. சரியா? It is about Madan Mohan Malviya. Then Motilal Nehru, Jawaharlal Nehru father. So 1919 Amritsar Congress sessionலையும் 1928 Calcutta Congress sessionலையும் அவர் பிரசிடென்ட்டா இருந்தார். Okay, so he was the also a active member in Home Rule League of 100%. He started Swaraj Party along with C.R. Das. C.R. Das president ஆகவும் நேதர்லாந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. He became the member of Central Legislative Assembly in 1923, serving as the leader of the opposition. He was remembered for the Nehru report. சரியா, நேரு ரிப்போர்ட் அந்த லார்ட் பிக்கன் ரிட்ஸ் எனர்ஜி அதெல்லாம் நான் சொன்னேன் முன்னாடி தான். அடுத்து சித்ரஞ்சன் தாஸ் வாஸ் a guru of political mentor of Subhash Chandra Bose. In 1908 அலிப்பூர் பாம் கேஸ்ல வந்து C.R. Das was defended Arvind Ghosh. He was a lawyer. He along with the Motilal Nehru started Swaraj Party in 1923. So he was a prolific writer of poet. He published his collections of poems of 2 titles called Malancha and Mala. So he is also known as Desabandhu. ஸோ இது வந்து இந்த பீரியட்ல இருந்து ஏர்லி நேஷனலிஸ்ட் அவங்களுடைய. ஸோ அவங்களோட ஓவரால் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து ஃபார் யுவர் மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அவங்க வந்து ஏர்லி நேஷனலிஸ்ட் வந்து ஏர்லி அப்ரைசல் சபால்டர்னேஷன்லேருந்து எப்படி வேறுபட்டுருந்தாங்கன்னு பார்க்கணும். அடுத்து அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அடுத்து அவங்க யார் யாருன்னு பார்க்கணும். அடுத்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்குறோம். கான்ட்ரிபியூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are economic critic of British imperialism. ஆர்சி தத்தா ஆகட்டும், தென் வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஆகட்டும், சரிங்களா, ஆல் த லீடர்ஸ் தேர் இஷ்யூ தேர் ஹைலைட்டட் இஷ்யூஸ் எக்கனாமிக் நேஷனலிசம். ஈவன் வந்து நம்ம பாலகங்காதர் திலக் ஆல்சோ ஸ்டார்டட் அந்த சுதேசி ஸ்டோர்னு பார்த்தோம். அடுத்து கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரொபகண்டா இன் லெஜிஸ்லேச்சர். ஆல்மோஸ்ட் மெனி திஸ் ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் imperial legislative assembly or local provincial legislative assembly. Some this Sadabhai Navroji was a member, even a member of parliament in British House of Commons. So the மாதிரி constitutional reforms and propaganda in legislature அவங்க பண்ணாங்க. அடுத்து campaign for administrative reforms. Okay, see like the Indianization of civil services, then the age reduction of ages are, then defense of civil rights like Varna Purpose Act against to supporting Ilbert Bill, against to arms act, defense of civil rights இது பண்ணாங்க. அடுத்து progressive force. Their ideas are very progressive. They acted as a progressive force among Indian masses. Then national wide awakening வந்து பண்ணாங்க. ஸோ தேவனுடைய அஜெண்டாஸ் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நேஷனல் வைடாக தான் இருந்துச்சு ஃபார் த பீப்புள். தென் they trained the people for political work. நம்மளுடைய
Sarvajainik Sabhas, Servants of India Society. சரியா? They exposed British exploitative characters through their works, through their press, through their media. Then they created a solid democratic base for the freedom struggle of India. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். திஸ் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் நேஷனலிஸ்ட். சரிங்களா? ஏர் நேஷனலிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ.